வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்புடன் விசாரணையை முடிக்க நீதிபதி ஆறுமுகசாமி முடிவு. அமைச்சர்கள் மற்றும் லண்டன் டாக்டரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என சசிகலா தரப்பு வலியுறுத்தல். குட்கா ஊழல் வழக்கில் ஆதாரங்களை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்ய வேண்டும். வருமான வரித்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. 7 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டிய பின் விழா நடத்த வேண்டும் என ஹைகோர்ட்டில் வழக்கு. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தால் அரசு அலுவலகங்களில் அன்றாட பணிகள் முடக்கம். தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு வராததால் மாணவ மாணவியர் பாதிப்பு. மின்னணு பாஸ்போர்ட் சேவை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதி. சூரிய மின்சக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வதாக பெருமிதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நாளை தொடங்க உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நாளை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. இதனை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் எம்.சி. சம்பத், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டின் போது நிர்மலா சீதாராமன் தமிழக வானூர்தி மற்றும் பாதுகாப்பு கொள்கையை வெளியிடுகிறார். மாநாட்டை ஒட்டி 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கும் தொழில் பொருட்காட்சியும் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, விண்வெளி, ராணுவ தொழிற்சாலைகள், ஆட்டோமொபைல் குறித்து முதலீட்டாளர்கள் கருத்தரங்கும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது நாள் மாநாட்டிற்கு துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். மத்திய நிதி மற்றும் கப்பல் துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். மாநாட்டில் கிட்டத்தட்ட 2,50,000 கோடி அளவில் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வத்துடன் விசாரணையை முடித்துக் கொள்ளலாம் என ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டபோது அமைச்சர்கள் சிலர் மற்றும் லண்டன் டாக்டரை விசாரிக்க வேண்டும் என சசிகலா தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மரணம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் தொடர்பாக எழுந்த சந்தேகங்கள் குறித்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. இதுவரை IAS, IPS அதிகாரிகள், அப்போலோ மருத்துவமனை டாக்டர்கள், நர்சுகள், ஜெயலலிதாவின் உறவினர்கள், பணியாளர்கள் என பலரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது. இதில் சிலர் மீண்டும் வரவழைக்கப்பட்டு குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஆறுமுகசாமி ஆணையத்தில் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளருமான தம்பிதுரை இன்று ஆஜராகி விளக்கம் அளித்தார். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தம்பிதுரையிடம் விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை ஆறுமுகசாமி ஆணையம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாக தெரிவித்தார். பல கேள்விகள் கேட்கப்பட்டன, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த கேள்விகளுக்கு உரிய பதிலை சொல்லியிருக்கிறேன். அது ஆணையத்திலிருந்து அவர்கள் வெளியிடும்போது தெரிந்து கொள்ளலாம். ஆணையத்தில் சொல்லிட்டு வந்து நாம சொன்னாக்க நான் ஒரு டெப்டி ஸ்பீக்கர் வரும்போது ஒரு கான்பிடென்ஷியல் மாதிரி அதை நான் விளக்குவது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா தரப்பு வழக்கறிஞர் செந்தூர் பாண்டியன் ஆணையம் தரப்பில் OPS தரப்புடன் விசாரணையை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறியபோது குருமூர்த்தி, அமைச்சர்கள் மற்றும் லண்டன் டாக்டரையும் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஆணையத்தின் வழக்கறிஞர் ஒரு மனு ஒன்று போட்டு திரு OPS ஓடு நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்டேன். நாங்க பதில் சொல்லியிருக்கோம். அப்படி OPS ஓடு முடிக்க முடியாது. திரு குருமூர்த்தி ஏற்கனவே வரவில்லை. நீங்க வந்தாகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ரிச்சர்ட் பிள்ளை விசாரித்தே ஆகப்படணும். அவரை நீங்க ஏற்கனவே வீடியோ கான்பரன்ஸ் டேட்டை பிக்ஸ் பண்ணீங்க. நடுவில் அவருக்கு முடியல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆகவே வரணுங்கிறத பத்தி நான் அதையும் சொல்லியிருக்கேன். இது ஒரு தனி கதை.
குட்கா ஊழல் தொடர்பான வழக்கில் தலைமைச் செயலருக்கு அனுப்பிய ஆவணங்களை சீலிட்ட உரையில் வைத்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று வருமான வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரையை சேர்ந்த கதிரேசன் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் குட்கா முறைகேடு தொடர்பாக கடந்த 2016இல் சென்னை குட்கா நிறுவன கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாகவும் அப்போது காவல்துறையினர், உயர் அதிகாரிகள் மற்றும் ஆளுங்கட்சியினருக்கு லஞ்சமாக பணம் கொடுத்தது தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே சென்னை போயஸ் கார்டன் ஜெயலலிதா வீட்டில் கடந்த 2017இல் வருமான வரித்துறை சோதனையின் போது குட்கா முறைகேட்டில் டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பான வருமான வரித்துறை அளித்த கடிதம் உள்ளிட்ட சில ஆவணங்கள் சசிகலா அறையில் கைப்பற்றப்பட்டன. அந்த ஆவணங்களும் வருமான வரித்துறையினர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் தவறான தகவலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இதற்காக அவர் மீது குற்றவியல் நடைமுறை சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கதிரேசன் தமது மனுவில் கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அமர்வு குட்கா விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமைச் செயலருக்கு கடிதம் அனுப்பியது தொடர்பான ஆவணங்களை சீலிட்ட கவரில் தாக்கல் செய்ய வருமான வரித்துறையினருக்கு உத்தரவிட்டனர். வருமான வரித்துறையினர் தலைமைச் செயலாளருக்கும் டிஜிபிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பான ஆவணங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியானதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த தடை கோரி தயாரிப்பாளர்கள் 2 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சென்னையில் பிப்ரவரி 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது. இந்நிலையில் பாராட்டு விழாவிற்கு தடை கோரி திரைப்பட தயாரிப்பாளர்கள் ராதாகிருஷ்ணன் மற்றும் சதீஷ்குமார் ஆகிய இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இதில் தயாரிப்பாளர் சங்க கணக்கு விவரங்களை தாக்கல் செய்துவிட்டு பின்னர் விழாவை நடத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த 7 கோடி ரூபாய் எங்கே போனது எனவும் மனுவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்த பின்னரே இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்த போராட்டத்தில் 8 லட்சம் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை எழிலக வளாகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காலவரையற்ற போராட்டம் தொடரும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அரசாங்கம் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பதற்கு அவர்கள் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருகிறார்கள். எந்த உடன்பாட்டிற்கு அவர்கள் வர மறுக்கிறார்கள். ஆகவே நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை நாங்கள் தடுக்கவில்லை, நீங்கள் தாராளமாக அதை மேற்கொள்ளலாம் என்று மதுரை உயர்நீதிமன்றமும் எங்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றமும் எங்களுக்கு பச்சை கொடி காட்டியிருக்கிறது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள், பொதுமக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும், 21 மாத கால நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை கலைந்திட வேண்டும், அங்கன்வாடி பணியாளர்களுடைய காலவரை ஊதியத்தை அமுல்படுத்திட வேண்டும் போன்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். போராட்டத்திற்கு சுமூக தீர்வு காணாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இன்னும் தீவிரமாக தொடரும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் அரசு ஊழியர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசை பொறுத்தவரை எங்களை அழைத்து பேசி எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய முயற்சிகளை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழக அரசுடைய, தமிழக முதலமைச்சர் அவருடைய, தமிழகத்துடைய தலைமைச் செயலாளருடைய யாருடைய எச்சரிக்கையும் நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். எங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கும் வரை தமிழகத்துடைய அத்தனை ஆசிரியர்களும், அரசு ஊழியர்களும், அரசு பணியாளர்களும் களத்தில் நின்று உறுதியாக போராடும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். சூரிய மின்சக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா உலக அளவில் முன்னோடி நாடாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெற்று வரும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் இந்தியாவின் வளர்ச்சியில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அப்போது சூரிய ஒளி கூட்டமைப்பு மூலம் ஒரே உலகம், ஒரே சூரியன், ஒரே சூரிய மின்சக்தி திட்டத்தை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவித்தார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் இந்தியா முன்னோடியாக திகழ்கிறது என பெருமிதம் தெரிவித்த பிரதமர் மோடி கடந்த 4 ஆண்டுகளில் 5,75,000 கோடி ரூபாயை பல்வேறு திட்டங்களில் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளை விரைந்து பெற உலகம் முழுவதும் உள்ள இந்திய தூதரகங்களுடன் பாஸ்போர்ட் சேவா திட்டம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தற்போது மின்னணு பாஸ்போர்ட் சேவையை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தேர்தலுக்கான அதிமுக கூட்டணி கதவு திறந்தே இருப்பதாகவும் ஒருமித்த கருத்துக்கள் உள்ளிட்ட கட்சிகளை தேர்வு செய்ய ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தல் நடவடிக்கைகளில் அதிமுக எக்ஸ்பிரஸ் வேகத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி பெட்டிகள் இணைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் பொறுத்தவரையில் ரெடியா இருக்கு. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் கூட்டணிக்கான கதவுகளை நாங்கள் மூடவில்லை. கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கின்றது. ஆனால் யாரை சேர்ப்பது, யார் தேவையில்லை, இதெல்லாம் ஒரு தனிநபர் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. யார் யார் எங்கள் ட்ரெயினில் எக்ஸ்பிரஸில் ஏறுறாங்களோ அப்போ ஏறிக்கலாம். அது யாரை ஏற்றுறது, யாரை இறக்கி விடுறதெல்லாம் அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம். கொடநாடு விவகாரம் தொடர்பாக திமுக போராட்டம் நடத்தவிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு எந்த கொம்பன் நினைத்தாலும் அதிமுகவை உடைக்க முடியாது என்று கூறிய அமைச்சர் ஜெயக்குமார் கொடநாடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தி சட்டத்தின் முன் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் அரசின் நிதிநிலையை பொறுத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கொடநாடு விவகாரத்தை பொறுத்தவரை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து தினகரனும் சேர்த்து தான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க. அம்மாவுடைய அரசை கவிழ்த்துடணும், கட்சியை உடைச்சிடணும், கட்சி இல்லாமல் பண்ணிடணும். எந்த கொம்பன் நினைத்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கு எத்தனை பிறை வந்தாலும் அது முடியாத காரியம். உரிய விசாரணை செய்து சட்டத்தின் முன் அவர்கள் கண்டிப்பாக நிறுத்தப்படுவார்கள். எங்களுடைய உடன்பிறவா சகோதரராக இருக்கின்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருமே அரசின் நிலை உணர்ந்து அவர்களுக்கு பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்க நாங்கள் இங்கே கடமைப்பட்டிருக்கின்றோம். அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அறிக்கை குறித்து உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கைகள் நிச்சயமாக இருக்கும். சாலை பாதுகாப்பிற்கு போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டு இந்தியாவிற்கே தமிழகம் போக்குவரத்து துறையில் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் 1, 6, 9, 11 படிக்கின்ற மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே சாலை விதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற பாடத்திட்டத்திலும் சாலை விதிகள் இணைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு வகுப்பறையிலே சாலை விதிகளை பின்பற்றுவதற்கு போக்குவரத்து துறையோடு சேர்ந்து அந்த பணிகளை ஆசிரியர் மூலமாக கற்றுத்தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு
நம்முடைய பொதுத் தேர்வுகள் நடைபெறுகிற இந்த நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்வோம் என்று சொல்வது இந்த நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள், சிறந்த கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களை குருவாக நேசிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு பள்ளி நடைபெறுகிற, அதுவும் பொதுத் தேர்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் உதவிடல் வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக நான் வைக்கிறேன். ஓட்டுநர் உரிமம் பெறுவதை கடுமையாக்க வேண்டும் என்பதில் போக்குவரத்து துறை கவனமாக செயல்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். சாலை பாதுகாப்பிற்காக 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விபத்து மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், ஓட்டுநர் உரிமம் பெற எழுத்து தேர்வு முறை கொண்டு வர வேண்டும் என்றும், ஓட்டுநர் உரிமம் பெறுவதை கடுமையாக்க வேண்டும் என்பதில் போக்குவரத்து துறை கவனமாக செயல்படும் என்றும் கூறினார். சாலை விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு வாரம் என்ற வாரங்களை நடத்தி பொதுமக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியதால் தான் இப்பொழுது விபத்தினுடைய எண்ணிக்கை, உயிரிழப்புடைய எண்ணிக்கையை குறைந்திருக்கிறது. நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய அளவில் 1,50,000 பேர் சாலை விபத்துகளால் மரணமடைகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனால் தமிழகத்தில் அது 2017ஆம் ஆண்டு சுமார் 16,000 பேர் உயிரிழப்புகள் இருந்தது. கிராமங்களில் சென்று தம்முடைய படத்தை காட்டினால் ஸ்டாலின் என்று அனைவரும் சொல்வார்கள் என்றும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை யாருக்கும் தெரியாது என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈசநத்தத்தில் திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சிதான் தற்போது நடைபெற்று வருவதாகவும், ஆனால் அவருக்கு இரங்கல் கூட்டம் கூட நடத்தப்படவில்லை எனவும் தெரிவித்தார். தமக்கு எல்லா கிராமங்களும் தெரியும் என்றும், முதலமைச்சர் பழனிசாமிக்கு சேலத்தை தவிர எந்த ஒரு கிராமமும் தெரியாது என்றும் ஸ்டாலின் கூறினார். அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் தான் தாங்கள் ஊராட்சி சபை கூட்டம் நடத்தி மக்கள் குறை கேட்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் இந்த குறைகள் எல்லாம் இவ்வளவுக்கு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. உள்ளாட்சி தேர்தல் மாத்திரம் முறையா நடத்திருந்தா இப்படி நாங்கள் ஊராட்சி சபை கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இன்னைக்கு நமக்கு வந்திருக்காது. அது நடத்தப்படல. நீண்ட ஆண்டுகளமாக நடைபெறாமல் இருந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதும் திமுக தான். அது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நடத்தியிருக்கோம். ஆனா இந்த எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுல மட்டும் இல்ல, கொலைக்காரனாக சிறைக்கு போகக்கூடிய காலம் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் போதார் பாரத் எனப்படும் சிறப்பான இந்தியா என்ற நிகழ்ச்சியை திருநாவுக்கரசர் தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போராட்ட களத்தில் உள்ள அரசு ஊழியர்களை அச்சுறுத்துவது நல்லதல்ல என்றும், அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்றும் கூறினார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்றும், இந்த விவகாரத்தில் சிறப்பு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இதில் இருக்கக்கூடிய மாணவர்களை, ஆசிரியர்களை, அரசு ஊழியர்களை அவருடைய கோரிக்கைகள் என்ன என்று கேட்டறிந்து முதலமைச்சர் அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூடி பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டுமே தவிர அவர்களை பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ சம்பளம் தர மாட்டோம், கைது செய்வோம் என்று அச்சுறுத்தியோ செய்வது சரியல்ல. கொடைநாடு விஷயமா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதலமைச்சர் பதவி விலகணும். உடனடியாக அவர்கிட்ட இருக்கிற காவல்துறையை வேறு அமைச்சர் பொறுப்புக்கு மாற்றணும். ஒரு சிபிஐ விசாரணை அல்லது ஒரு விசாரணை குழு, ஸ்பெஷல் டீம், இன்வெஸ்டிகேஷன் டீம் போடப்படணும்.
பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சாத்தியமில்லாத திட்டங்களை சொல்லாது என்று மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் சாத்தியப்பட வேண்டும் என்றும் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது தண்ணீர் பிரச்சினை இருக்காது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு என்ன செய்தது என ஸ்டாலின் போன்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், பாஜக அரசு செயலாற்றிக் கொண்டே இருக்கும் என்றும் கூறிய அவர், மக்கள் அளிக்கும் வாக்குகளை நம்ப வேண்டும், வாக்கு எந்திரத்தையும் நம்ப வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த விதத்திலும் தவறிழைக்க முடியாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். மரியாதைக்குரிய கட்கரி அவர்கள் ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்கும் பொழுதே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். காவிரி பிரச்சனையும் தீரும், காவிரி தண்ணீரும் வரும், கோதாவரி தண்ணீரும் வரும். தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இனிமேல் நீர் பற்றாக்குறை என்பதும் இருக்காது, தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை என்பதும் இருக்காது. இதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்ப எல்லா நகரங்களும் மத்திய அரசினால் பலன் பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் போன்றவர்கள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும், நாம செயலாற்றிக் கொண்டே இருப்போம். இதுதான் குறிப்பா திருச்சி மிகுந்த பலனுள்ள ஒரு மாவட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களின் ஆரோக்கியத்திற்கு மிரட்டல் விடுக்கும் பால் கலப்படத்தை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பால் கலப்பட வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. மனுவை விசாரித்த நீதிபதிகள், தமிழகம் முழுவதும் பால் கலப்படம் தொடர்பாக இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவும் இந்த வழக்குகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். மேலும் அறிக்கை தர மறுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். மக்களின் ஆரோக்கியத்திற்கு மிரட்டல் விடுக்கும் பால் கலப்படத்தை நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என கூறிய நீதிபதிகள், அரசின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லை என்றால் சுகாதாரத்துறை செயலரை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட நேரிடும் எனவும் கடுமையாக எச்சரித்தனர். மேலும் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நடிகர் சிம்பு தமது ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு உத்தரவை பிறப்பித்து இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அண்மையில் இணையதளத்தில் தோன்றி நடிகர் சிம்பு தனது படம் திரையிடும் போது கட்அவுட்களுக்கு பாலபிஷேகம் செய்து பேனர் வைத்து பணத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் அந்த பணத்தில் பெற்றோருக்கு ஆடைகள் வாங்கி கொடுங்கள் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனையடுத்து அவருக்கு ரசிகர்களே கிடையாது என சிலர் கருத்து தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சிம்பு தனது படத்துக்கு அண்டாக்களில் பால் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யுங்கள் என ஆடியோ வெளியிட்டுள்ளார். அவரது 2 கருத்துக்களையும் இப்போது பார்ப்போம். ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதோ இல்லை ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேலே உங்கள் அன்பை காட்டுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண தான் போகிறீங்க. இந்த வாட்டி இந்த பால் அபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை, உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை, உங்கள் தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு, ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அந்த உங்கள் தாய்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு புடவையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? இவரெல்லாம் எதுக்கு இதை பேசுகிறாரு? இவர் இதை பப்ளிசிட்டிக்காக தான் சொல்கிறாரு. அவருக்கு இருக்கிறதே ஒரு 2-3 ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம ஒரு தப்பு செஞ்சால் நம்ம அதை திருத்திக்கணும் இல்லைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 ஃபேன்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போகிறாங்க? அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுகிறோம். ஸோ அதனால் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேங்க, அந்த 2-3 பேருக்கு சொல்கிறேங்க, இது என்னுடைய அன்பு கட்டளை. இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க, கட் அவுட் வைக்கிறீங்க, பேனர் வைக்கிறீங்க, பாலெல்லாம் பாக்கெட்லலாம் இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க, வேற லெவலில் செய்கிறீங்க. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். மேகதாது அணை விவகாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு 4 வாரங்கள் உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியுள்ளது. கர்நாடகாவில் கடந்த மே மாதம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பின்பு முதலமைச்சர் குமாரசாமி மேகதாது அணை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த அணை குடிநீர் மற்றும் மின் உற்பத்தி தேவைக்காக கட்டப்பட இருப்பதாக கூறப்பட்டது. இதற்காக விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கும்படி கர்நாடக அரசின் நீர்ப்பாசனத்துறைக்கு மத்திய நீர்வள ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீரில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது
செய்யக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டது. இந்த நிலையில் மேகதாது அணை விவகாரத்தில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசு அளித்துள்ள அனுமதிக்கு தடை கோரி தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்தன. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசும் மத்திய அரசும் கால அவகாசம் கேட்டதால் விசாரணையை 4 வாரங்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தலைநகர் டெல்லியில் இன்று அதிகாலை முதல் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடுமையான குளிர் நிலவி வருகிறது. இந்த நிலையில் டெல்லியில் கடந்த வார தொடக்கத்திலிருந்து அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் இருந்து வந்தது. மேலும் குளிர்காற்றும் அடர் பனிமூட்டமும் இருந்ததால் ரயில் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று காலை முதல் டெல்லியில் இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது சிறிது நேரம் ஐஸ் மழையாக பெய்தது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வாக உள்ள சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. டெல்லியில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் குளிர் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் 2ஆம் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றவுள்ளார். இந்த விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதன் 2வது ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முப்படை அதிகாரிகள் அணிவகுப்பு மரியாதை செலுத்தும் ஒத்திகையிலும் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சி ஒத்திகையிலும் ஈடுபட்டனர். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி பதவி விலக வலியுறுத்தியும் இந்த விவகாரத்தில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க கோரியும் நாளை மறுநாள் கிண்டி ராஜ்பவன் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமி இதுவரை நேரடியாக பதில் கூறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். கொடநாடு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரி ஆளுநரிடம் அளித்த மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், முதல்வர் பதவி விலக கோரியும் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தியும் நாளை மறுநாள் திமுக சார்பில் கிண்டி ராஜ்பவன் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குறுக்கு சாலையில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஊழல் ஒழிப்பில் நேர்மையான தலைவர் மோடி என கூறும் பாஜகவினர் கொடநாடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோராதது ஏன் என்றும் வினா எழுப்பியுள்ளார். புதிய ட்ராய் கட்டண விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை மறுநாள் கேபிள் டிவி ஒளிபரப்பு சேவை நிறுத்தம் செய்யப்படும் என்று தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கேபிள் டிவி சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம், தமிழகத்தில் 10க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி நிறுவனங்கள் சுமார் 150க்கும் மேற்பட்ட கட்டண சேனல்களை அதிகபட்சம் 200 ரூபாய்க்கு வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் ட்ராயின் புதிய கொள்கையின்படி பொதுமக்கள் 600 ரூபாய்க்கும் மேல் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். பொதுமக்கள் நலனையும் ஆபரேட்டர்கள் ஒளிபரப்பாளர்கள் நிறுவனங்கள் யாரையும் கலந்தாலோசிக்காமலும் அவசர கோலத்தில் புதிய விதிமுறை நிறைவேற்றப்படுவதாக குற்றம் சாட்டிய ஆறுமுகம், அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி பின்னரே இந்த புதிய நடைமுறையை கொண்டுவர வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளை மறுநாள் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒளிபரப்புகளை நிறுத்தி சுமார் 20,000 கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் கொடுத்த பணத்தை வட்டியுடன் திருப்பி தராவிட்டால் வீட்டு உபயோகப் பொருட்களை ஜப்தி செய்ய நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் நடிகர் சிம்புவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஃபேஷன் மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் நடிகர் சிம்புவை வைத்து அரசன் என்ற படத்தை தயாரிக்க திட்டமிட்டது. இதற்காக நடிகர் சிம்புவுக்கு 50 லட்சம் ரூபாய் முன்பணம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நடிகர் சிம்பு இதுவரை கால்ஷீட் தராததால் அவர் முன்பணமாக பெற்ற தொகையை திருப்பி தர உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி
நீதிபதி கோவிந்தராஜ் முன் விசாரணைக்கு வந்தபோது குறித்த காலத்தில் பட தயாரிப்பு பணிகளை துவங்காததால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டதாக நடிகர் சிம்பு தரப்பில் வாதிடப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி 50 லட்சம் ரூபாயை வட்டியுடன் சேர்த்து 85 லட்சம் ரூபாயாக 4 வாரங்களில் செலுத்தாவிட்டால் சிம்புவுக்கு சொந்தமான வீடு, கார், மொபைல், மிக்சி, கிரைண்டர், கட்டில், டிவி உள்ளிட்ட அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் ஜப்தி செய்ய நேரிடும் என எச்சரித்துள்ளார். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.